வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியமையினால் ஆளும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிப்பு. பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள ஆவணங்களை முன்கூட்டியே பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்க வேண்டும் என சபாநாயகர் தெரிவிப்பு. பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பகடிவதை வழங்கிய குற்றச்சாட்டில் 20க்கும் அதிகமான மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை. இன்று நடைபெறவுள்ள பரிசுத்த பாப்பரசரின் பதவியேற்பு நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியமையினால் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக திமுக தலைவர் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர் பதவிகளை வகிக்கும் தமது கட்சியின் 5 அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் மு கருணாநிதி அறிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை வரைவில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு திமுக விடுத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசாங்கம் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை அவசியம் என்ற கோரிக்கையை அமெரிக்க பிரேரணையில் உள்ளடக்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் திமுக வலியுறுத்தியிருந்ததாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மு கருணாநிதி சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு நீர்த்து போய்விட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக முன்மொழிந்த திருத்தங்களை இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயப்படாத சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த தீர்மானம் மீள் பரிசீலிக்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் வினவினர். ஜெனீவா விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்த திருத்தங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசினால் தீர்மானம் மேற்கொள்ளப்படுமா என் தமது கருத்தை மாற்றிக்கொள்வதற்கும் தயார் என இதற்கு பதிலளித்த திமுக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்தார். இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுகையால் விவாதிக்க அளவுக்கு கொண்டு வரப்படுகையால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். இதேவேளை 2009ஆம் ஆண்டு தீர்க்கமான காலகட்டத்தில் அமைதி காத்த திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது காலம் தாழ்த்தி இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டமைக்கான காரணம் தொடர்பிலும் திமுக தலைவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். திமுக எங்க அமைதி
அமைச்சர்களின் அதிகாரிகள் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ள வர்த்தமானி அறிவித்தல் உள்ளிட்ட ஆவணங்களை முன்கூட்டியே பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்க வேண்டும் என சபாநாயகர் ஜமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அண்மையில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவிருந்த 21 சட்டமூலங்கள் உரிய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சமர்ப்பிக்கப்படாமையினால் இந்த தீர்மானத்திற்கு வந்ததாக சபாநாயகர் குறிப்பிட்டார். இதேவேளை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டிய சட்டமூலங்கள் உரிய நேரத்தில் முன்வைக்கப்படுவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் குற்றம் சுமத்தினார். இதேவேளை பாராளுமன்றத்தில் சட்டமூலங்களை சமர்ப்பிப்பதில் ஏற்படும் தாமதத்தை குறைத்துக் கொள்வதற்காக சட்ட அதிகாரியொருவர் அவசியம் என ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கூறினார். அத்துடன் வழக்கிழந்த நிலையில் கட்டளையில் திருத்தம் அவசியம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜமல் ராஜபக்ச கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இதுகுறித்து தீர்மானிக்கப்படும் என கூறினார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் மாணவர்கள் சிலருக்கு பகிடிவதை வழங்கியதாக கூறப்படும் 20க்கும் அதிகமான மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பல்கலைக்கழகத்தின் கேட்போர் கூடத்தில் பொறியியல் பீடத்தின் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலருக்கு பகிடிவதை செய்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைய துணைவேந்தர் உள்ளிட்ட ஒளிக்காற்றுக்குழு உறுப்பினர்கள் அங்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது பகிடிவதையில் ஈடுபட்ட 20க்கும் அதிகமான சிரேஷ்ட மாணவர்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் கொண்டதாக ஒளிக்காற்றுக்குழுவின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி கூறினார். அதன்படி குறித்த சிரேஷ்ட வகுப்பு மாணவர்களுக்கு எதிராக ஒளிக்காற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பொறியியல் பீடத்தின் 1ஆம் வகுப்பு மாணவர்களின் விடுதியை மாற்றுவதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த வடக்கு கிழக்கு பிரதேச மக்களில் பெருமளவிலானோர் தற்போது மீள்குடியேற்றப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தங்கவேலாயுதபுரம் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தமது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். நாட்டில் நிலவிய யுத்தம் காரணமாக தமது வாழ்விடங்களில் இருந்து இடம்பெயர்ந்த தங்கவேலாயுதபுரம் மக்கள் மீண்டும் 2010ஆம் ஆண்டு முதல் மீளக்குடியேறி வருகின்றனர். இவ்வாறு மீளக்குடியேறியுள்ள மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையில் குடிசைகளிலும் கட்டிடங்களிலும் தற்போது வாழ்ந்து வருகின்றனர். நாங்கள் ஒரு 100-150 குடும்பம் தான் தள்ளி தூரம் தான் எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, பாதை ஒழுங்கான பாதை இருந்தாலும் எங்களுக்கு வாகனம் இல்லை போறதுக்கு. அத்துடன் தமது கிராமத்திற்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தமக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்கு அன்றாடம் தூர இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த தங்கவேலத்துக்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கூடி இப்போ தண்ணி வசதி இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை. இப்போ இங்கே நாங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வாகனம் எந்த போக்குவரத்தும் இல்லை. அத்துடன் வீதிகள் உரிய முறையில் இல்லாத காரணத்தினால் அதிக தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளதாகவும் அக்கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான இன்னல்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பலாங்கொட உபநாயக மாதுள பிரதேசத்தில் பஸ் ஒன்று குடை சாய்ந்ததில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். மஹரகமவிலிருந்து சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான குறித்த பஸ் இன்று காலை 9:45 அளவில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸை சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாது போனமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பலாங்கொட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய வாய் சுகாதார ஆய்வினை இவ்வருடத்திற்குள் நடத்துமாறு சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அனைத்து மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் இம்முறை இந்த ஆய்வினை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் 10 வருடங்களுக்கு ஒருமுறை வாய் சுகாதாரம் தொடர்பிலான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதுடன் இறுதியாக 2003ஆம் ஆண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் அதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. எனினும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வரையில் 5 குழுக்களால் இம்முறை ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்போது 10,000 பேர் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். தற்போதுள்ள புள்ளி விவரங்களுக்கு அமைய நாட்டின் 65 வயதினை கடந்தவர்களுள் 22% வாயில் ஒரு பல்லேனும் இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது.
இளம் பருவத்தில் உரிய சுகாதார முறைகளை பின்பற்றினால் 65 வயதை கடக்கும் போது ஆக குறைந்தது 20 பற்களாவது இருக்க வேண்டும் என அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதேவேளை தேசிய வாய் சுகாதார தினம் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ளது. அந்த சுவாரஸ்யமான தகவலுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.